ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சுலபமான கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உளித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறவங்க. மண் சட்டியில் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் அளவுக்கு இந்த மாதிரி உளிச்சு தட்டி வச்சுக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிட வேணாம், லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. 10 பல் அளவுக்கு பூண்டை அதே மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி தழை சிறிதளவு, அரை கப் அளவு தேங்காய். உங்களுக்கு குழம்பு அதிகம் வேணும்னா 1 கப் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு புளி தண்ணீர் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். அடுத்தது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் இது 3 சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவோட கடைசியில் லிங்க் போடுறேன். இந்த தூள் வெஜ் நான்வெஜ் கிரேவி மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் கருகிடும். இப்போ சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சோம்பு கடைசியாக இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தான் முன்னாடி தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் அரை கப் அளவுக்கு சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிட வேணாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அடுத்தது இது ஆற்று மீன். இது ஜிலேபி சொல்லுவாங்க. குழம்புக்கு இந்த மாதிரி தலையெல்லாம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி மீனோட தலைப்பகுதி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5லேருந்து 6 பீஸ் அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் தக்காளி தேங்காய் இது 3 அரைச்ச பேஸ்ட் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒன்றா சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மண் சட்டியில் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் 3 இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி போடும்போது நல்லா பிசைஞ்சு விட்டு போடுங்க. அடுத்தது பூண்டு, அதையும் இந்த மாதிரி மசிச்சு விட்டு போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அடுப்பை ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப மீன் குழம்பு தண்ணி மாதிரி வச்சுட்டோன்னா மீனில் அந்த குழம்பு ஒட்டாது, நல்லாவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணீர் கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் குழம்பு வெந்து வரத்துக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விட்டுருச்சு. பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம். எப்பயுமே கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் குழம்பு வச்சிங்கன்னா மீன் உடையாமல் சுற்றி நம்ம அகலமாக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
மீன் உடையாமல் பிரட்டி விடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் வந்து ஒவ்வொன்றா சேர்த்தாச்சு. இது வந்து உடையாமல் ஃபுல்லாக குழம்புல வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்திங்கனாவே போதும், மீன் வந்து வெந்துடும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கும். மீனும் வந்து லைட்டாக வெந்திருக்கும். வந்து மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப பரட்டி விட்டுறக்கூடாது. லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும், குழம்பு மேலே இருக்கிற மாதிரி. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப சுலபமான முறையும் கூட. ஆனால் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஆற்று மீன் வந்து ரொம்பவே இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே சுவையான கிராமத்து மீன் குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.